ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கான வீடியோ வந்து ஒரு வீக் இன் மை லைஃப் vlog தான். ஒரு டே இன் மை லைஃப் vlog எடுக்கலாம்னு சொல்லி தான். ஏன்னா நிறைய போட்டிருக்குமே டே இன் மை லைஃப் அது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் இது வந்து ரொம்பலாம் பிளான் பண்ணி எடுக்கல. லைக் டே இன் மை லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் அப்படியே விட்டுருவோம்ல, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லி எடுத்ததெல்லாம் ஒரு வீக் இன் மை லைஃபாகவே ஆயிடுச்சு. அதுவாகவே தானா, நம்ம ரொம்பலாம் பிளான் பண்ணி எடுக்கல. ஆனால் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி ஒரு வீக் இன் மை லைஃப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் லைக் ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு வீக் இன் மை லைஃப் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஃப்யூச்சரில். பட் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் போயிடுச்சு. லைட்டாக அந்த அந்த கொஞ்சம் சொதப்பல் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கும் போதே சொதப்பல்னு ஆரம்பிப்பியாமா வீடியோவை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. பட் லைட்டாக அப்படி தான் போயிடுச்சு. என்ன பண்ணுறது, போய் சொல்ல முடியாதே, அதனால் உண்மையாக சொல்லிட்டேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு மேண்டேட்ரி கோலம். இந்த கோலம் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். என்ன போடுறதுன்னு யோசிச்சு எனக்கு தலைவலிக்கும். அந்த மாதிரி யாருக்கும் தலைவலிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மோஸ்ட்லி நான் இதை அப்லோட் பண்ணுறது. குக்கிங்குமே அப்படி தான். என்ன பண்ணுறது, சரி நேற்று பருப்பு சாம்பார் வச்சோம், முந்தா நேற்று காரக்குழம்பு வச்சோம், இன்றைக்கி என்ன வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன். எனக்கெல்லாம் உண்டுப்பா, யாருக்கு இருக்குமா இல்லையா எனக்கு தெரில. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். இது செய்யலான்னு பார்த்தா நேற்று தான் செஞ்சோம், முந்தா நேற்று தான் செஞ்சோம். அதுவும் வீட்டில் இருக்கவங்க என்ன கேட்பாங்க, போன வாரம் தானே செஞ்சோம், போன வாரமா 7 நாளைக்கு 7 டிஷ்க்கு நான் எங்கே போவோம். இதில் காலையில் ஒன்று செய்யணும், மதியம் ஒன்று செய்யணும், நைட் ஒன்று செய்யணுன்ற வீடெல்லாம் ரொம்ப மோசம். அவங்க 7 நாளைக்கு 3 வேலைக்கும் டிஃப்ரெண்ட் டிஷ்னால் அவங்க எங்கே தான் போவாங்க, என்ன தான் செய்வாங்க, அப்பா சாமி அப்படின்ட்டு இருக்கும். எனக்கெல்லாம் வந்து ஒரு வேலைக்கு இப்போ லஞ்ச் மெனு யோசிக்கிறது ரொம்ப பெரிய வேலை. இல்லை மார்னிங் ஈவினிங் வேணால் ஏதாவது தோசை இட்லி அப்படி வச்சு கொஞ்சம் ஓட்டிடலான்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சு தான் ரைஸ் செஞ்சுருப்போம், ஓகே. அதுக்கு சைட் டிஷ்ஷு பருப்பு சாம்பார் நேற்று செஞ்சுருப்போம், காரக்குழம்பு முந்தா நேற்று செஞ்சுருப்போம், கீரை குழம்பு அதுக்கு முன்னாடி நாள் செஞ்சுருப்போம். இப்போ என்ன தான் செய்கிறது, நம்ம நான்வெஜ்ஜு எப்படி சண்டே மேண்டேட்ரி ஆகிடுது, வேறு என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டம். அதனாலே மோஸ்ட்லி ஷேர் பண்ணிடுறது, யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி வந்து இது வந்து நம்ம கோலம் போட்டது வந்து இன்லாஸ் வீடு, இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து அம்மா வீடு. நல்ல மழை அங்கே போயிட்டதுக்கப்புறம். இப்போ நான் வீடியோ எடுக்கும்போதே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மழை வந்துருச்சு, வந்து அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மழை வந்தது. அப்போ வந்து ரெயின்போ வந்துச்சு, வெயிலோடு சேர்ந்து மழை வந்ததுனால ரெயின்போ வந்துச்சு. அதுவுமே நான் வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. நெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அப்போ தெரியும் உங்களுக்கு. பார்க்குறதுக்குமே நல்லா இருந்தது. இப்போ கண்டினியூஸாக தீபாவளிக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்துலேருந்து ஆல்மோஸ்ட் மழை பெஞ்சிட்டே இருக்குது டெய்லி. அப்படிங்கிறதுனால நல்லா இருக்குது, புல்லெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து நெல் பாருங்கள், நாற்று விட்டால் கூட இந்த அளவுக்கு நல்லா வளருமான்னு தெரில. மழை பெஞ்சு நெல் கீழே விழுந்து அந்த நிலத்தில் அப்படியே முளைச்சது தான். இது எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு பாருங்களா, எவ்வளோ நெல் கீழே வேஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. இதை வச்சே தெரிஞ்சிருக்கும். காரணம் மழை, பயங்கரமான மழை வந்து ஃபுல்லுத்தையும் வேஸ்ட் பண்ணிருச்சு. என்ன பண்ணுறது, அவங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது, நம்மளாலே எதுவும் பண்ண முடியாது. சும்மா பார்த்து கஷ்டப்பட முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வச்சு அவங்களுக்கும் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே என்ன பண்ண முடியும், யாருமே இதுக்கு ஒன்றுமே பண்ணுறதில்ல. மழை வந்து அதுவாக விழுந்துருச்சு, வேஸ்ட்டாக போச்சு. எவ்வளோ நல்ல தெரியுமா, நிஜமாவே பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கும் போதே எப்படா இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்க அது வளர இன்னும் கஷ்டமாக இருக்குது. இது கரெக்டாக இது வளர்கிற அளவுக்கு மழையும் கரெக்டாக பெஞ்சிட்டு வருது. எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சு இதை நல்லா வளர வேற வச்சிட்ருக்கு. அவங்க கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி. என்ன பண்ணுறதோ, சே எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். நிஜமாவே நம்ம நாற்று விட்டால் கூட இந்த அளவுக்கு சில டைம் வராது. இதை வச்சுக்கவும் முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஃப்யூச்சரில் பார்ப்போம், ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். மழை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ரெயின்போ வந்தது. இதில் அந்தளவுக்கு கிளியராக தெரில. இன்னும் ப்ரொஃபஷனல் கேமராஸ் இருந்தால் இன்னும் அழகாக தெரிஞ்சிருக்கும். நேரில் நல்லா தெரிஞ்சுது. கேமராவில் கொஞ்சம் முக்கியம் தான் தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேமரா தான் இருக்குது நம்மக்கிட்ட. மொபைல் கேம் தான் நான் யூஸ் பண்ணுறது. வந்து ப்ரொஃபஷனல் கேமராலாம் எதுவுமே கிடையாது, மொபைல் கேம் தான். இதில் இவ்வளோ தான் கேப்சர் பண்ண முடியுது. பட் நேரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டாகவும் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. இந்த ரெயின்போஸ் 2 ரெயின்போ தெரியுது தான், லைட்டாக தான் தெரியுது வீடியோஸில். சரின்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து பேசிவிட்டு, மழைலாம் இப்படி வந்துட்டுருக்கு அப்படி வந்துட்டுருக்கு, இது இப்படி அது அப்படின்னு எதாவது சும்மா பேசிகிட்டு போகலாம். அந்த மாதிரி வீட்டில் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் தான் அந்த மழைலாம் வந்தது. எல்லாருமே வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் வீட்டில் இருந்து எல்லாருமே. சரி எடுத்து முடிச்சுட்டு அது ஸ்டோரி போடுவோம்ல, ஸ்டோரி அந்த மாதிரிலாம் போட்டுட்ருப்போம்ல, அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு என் தங்கச்சி நான் எல்லோரும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பணுமே அப்படின்னு சொல்லி டின்னர் சாப்பிட்டுட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். அம்மா இருந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தான் போங்க, இருந்ததும்
வந்துட்டீங்க, ஈவினிங் ஆயிடுச்சு, மழை வேறு வர மாதிரி இருக்குது, சாப்பிட்டுட்டே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நைட் ஆகிற மாதிரி இருக்கும்போது தான் கிளம்பணுமே. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. சரி இங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி வந்துட்டோம். வரும்போதும் பார்த்தா நைட் மாதிரினா எப்படி சொல்கிறது, ஒரு 6-7 இருக்கும். அப்போ தான் அப்பயே சாப்பிட்டுட்டு டின்னர்னா பார்த்துக்கோங்க, சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டோம் நாங்கள் சீக்கிரமாகவே. சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தா அப்போ தான் சன்செட்டே ஆகுது. சரி போய் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். சரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வேறு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டு வாக்கிங் போயிட்டு நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்டு வாக்கிங் போயிட்டோம். அன்றைக்கி டே அவ்வளோ தான் பெருசாக எதுவுமே பண்ணல. அப்புறம் போகும்போது தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருப்போம்ல, சும்மா இது அது அது ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தோம். என்னென்னு தான் மறந்துடுச்சு எனக்கு. அது என்னன்னு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது மறந்துடுச்சு. ஏன்னா இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுத்து. அதனால என்ன பேசிட்டு வந்தோம்னு சொல்லி மறந்துட்டேன். சாரி. அவ்வளோதான். நல்லா இருந்தது அந்த கிளைமேட்டுமே. இப்போ வாக்கிங் போகிறோம், கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு மேலே போயிட்டு வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருந்தோம். அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா கிளைமேட் அந்த மாதிரி பயங்கர சூப்பராக இருந்தது. இதை பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்காகவே வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே மேண்டேட்ரி வேலையான கோலம் போடுறது தான். இப்போ நான் வந்து கம்பி கோலம் கற்றுட்ருக்கேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டெய்லி ஏதாச்சும் ஒரு புள்ளி வச்சு கோலம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ரங்கோலினா கொஞ்சம் ஈஸியாக போட்டுற மாதிரி இருக்குது. இந்த புள்ளி வைக்கிறது ஒரு புள்ளி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வைடாக இருந்துச்சுனாலும் இல்லை ஷார்ட்டாக இருந்ததுனால கோலமே கொஞ்சம் நல்லா இல்லை, அது மாதிரி ஒரு ஃபீல். அதனால ரொம்ப யோசிச்சு வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த வித்து சரியாக போயிடுமா, ரொம்ப லென்த் ஆயிருமா, ரொம்ப வித்தாயிருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு புள்ளி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு தலை வலிக்குது. அதனால இந்த புள்ளி கோலம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. நான் இதை ட்ரையும் பண்ணதில்லை. சரி இப்போ தான் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கோலமே நான் இப்போ தான் கற்றுக்கிறேன், இதில் புள்ளி கோலம் வேறவா அப்படின்னு சொல்லி சரி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுப்போம். ரொம்ப நல்லா போடலனாலையும் போட முடியும் என்னால் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வர அளவுக்கு கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கற்றுட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுலேயும் புள்ளி கோலத்துலேயே கம்மி கோலம் நான் எந்தளவுக்கு தைரியம் பாருங்கள் எனக்கு. அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஒரு சில டைம் தப்பு தான் வந்துடும். சரி பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி நானே என் மனசை தேர்த்திக்கிட்டு போட்டுடுறது. சரி ஸ்டார்டிங் எல்லாருமே தப்பு தான் போட்டிருப்பாங்க, நம்மளும் அப்படி தான், நம்ம என்ன எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ போட்டுக்கிறது. மோஸ்ட்லி நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துப்பேன் இதுலேருந்து, மொபைல்லேருந்து. இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன்ல அதுலேயே தான் இருக்குமே. அதுலேயே அப்படியே பார்த்து போட்டுப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுப்பேன், அதுக்கப்புறம் பாஸ் பண்ணிடுவேன், போயிட்டு அந்த கோலம் பார்த்துட்டு வருவேன், மறுபடியும் பாஸ் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வருவேன். அப்படி தான் போட்டுட்ருப்பேன் மோஸ்ட்லி நான் கோலமே. அப்படி தான் இன்றைக்கும் போட்டுட்ருந்தேன். அண்ட் இது வந்து கண்டினியூஸாக போடுவாங்க ஒரு சிலவங்க. நான் வந்து இதுலேயும் ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிப்பேன். இப்படி போட்டு இப்படி கூட இழுத்துட்டா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி. இதுவே கொஞ்சம் தப்பு தான் பண்ணிட்டேன். எங்கே தப்பு பண்ணிட்டேன் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ப்ராப்பராக என்னைக்காச்சும் போட்டு நான் கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். பட் இது தப்பு தான். எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா, யாராச்சும் இந்த கோலம் தெரிஞ்சவங்க இருப்பீங்கல்ல அவங்க வந்து சொல்லுங்கள், இங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க, இது தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணாலுமே கோலம் ஃபுல்லாக சொதப்பிடுது, நல்லாவே இருக்க மாட்டேங்குது பார்க்குறதுக்கு. எனக்கு பிடிக்கிறதே இல்லை அதுக்கு தான் இந்த கோலம்லாம். பட் ரங்கோலி அப்படி கிடையாது. ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணால் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த கோடு இப்போ ஜாயின் பண்ணுறலாம், அது வந்து தப்பு, சும்மா நானே அப்படியே இழுத்து விட்டுச்சிட்டேன். அது மாதிரி நிறைய தப்பு பண்ணாலே, ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாலே அது ஒரு மாதிரி சொதப்பி போயிடுது கோலமே. பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சொதப்பியிருக்கேன்னு சொல்லி. மேலே இருக்கிறது வந்து என்னோடய மதரினில் போட்டது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீழே இருக்கிறது நான் போட்டது எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். அவங்க அழகாக போடுவாங்க, நான் தான் கொஞ்சம் சொதப்புவேன். ஓகே ஃபைன். அதில் போட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து பூரி. இது வந்து ஆனியன் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் இதுவரை ட்ரை பண்ணது இல்லைன்னா பண்ணுங்கள். ஆனியன் வச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பூரிக்கு ஏதாச்சும் ஒரு குருமா ஏதாவதுன்னா இந்த மாதிரி, அதுவும் இந்த பச்சைப்பயிர் குருமா இருக்குல்ல, அதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. பூரி கூட ஆனியன் வச்சு இந்த மாதிரி பச்சைப்பயிரில் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்றது. அன்றைக்கி வந்து ஸ்ப்ரவுட்ஸுமே கொஞ்சமாக எடுத்து வச்ச மாதிரி இருந்தது, கொஞ்சமாக குருமாவும் இருந்தது. சரின்னு சொல்லி இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் அன்றைக்கி ரெசிபி ரசகுல்லா தான். நல்லா இருந்தது அந்த ரசகுல்லா. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பயங்கர டேஸ்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது, ரிச்சாக இருந்தது. நம்ம கடையிலலாம் வாங்குறது இந்தளவுக்கு ரிச்சாக இருக்காது. அப்படி ஒரு ரிச்னஸ், அப்படி ஒரு டேஸ்ட்டு. அன்றைக்கே காலி ஆயிடுச்சு இது மொத்தமே. இருக்கிறத நிறைய பேருங்கிறதுனால ஒருத்தருக்கு 1-2 அப்படி தான் வந்தது. 2 வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும். அவ்வளோதான் வந்தது. பட் பயங்கர டேஸ்டியாக இருந்தது. இனிமேல் கடையிலே வாங்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு நல்லா இருந்தது. உங்களுக்கு ஃபுல் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக போயிட்டு காய்கடையில் காயெல்லாம் வாங்கிட்டு, நிறைய காய் வாங்க வேண்டியிருந்தது. சரின்னு சொல்லி அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீக் வந்து மார்க்கெட் போகலன்னா நாங்கள் கடையில் தான் வாங்கிப்போம் மோஸ்ட்லி. கடையிலலாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.
வரும்போது பார்த்தீங்களா கிளைமேட் அங்கே பார்க்கும்போது ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே பாருங்கள் கிளைமேட் நல்லா இருக்குல்ல, அப்படி தான் இருக்குது. ஒரு சில இடத்துல அங்கே வந்து ரொம்ப இருட்டாக இருந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு என்னமோ அப்படி தான் தெரிஞ்சு. இது லைட் வெளிச்சம், வண்டியோட லைட் வெளிச்சத்தில் அப்படி தெரியுதா என்னன்னு சொல்லி தெரியல. பட் இங்கே நல்லா இருந்தது. சரின்னு சொல்லி அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வரும்போது என்னமோ பேசியிருந்தேன். நார்மலாக எல்லோரும் பேசுகிற மாதிரி தான். சும்மா வண்டியில் வர முடியுமா சொல்லுங்கள்? எவ்வளோ நேரம் சும்மா வந்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்கள்? அதனால சும்மா தேவையில்லாத விஷயம்லாம் பேசிவிட்டு, தேவை இருக்கிற விஷயம்லாம் பேசிவிட்டு அப்படியே பேசிகிட்டே வர வேண்டியது தான். டிராஃபிக்கில் இருக்கும்போது எதுவும் பேச முடியாது, ஏன்னா அவங்களே கான்சன்ட்ரேட் பண்ணி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சும்மா நார்மல் ரோட்லலாம் பேசிட்டு போனால் தான் நல்லாயிருக்குமே. கொஞ்சம் ஸ்லோவாக போகுமா, அப்படியே பேசிகிட்டே போகலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது, அட்வான்டேஜ். பின்னாடி இருக்கவங்க காது கிட்ட வந்து பேசுவாங்க, ஸோ தெரியும். பட் ட்ரைவ் பண்ணுறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. காற்று பாதி தான் கேட்கும், பாதி தான் பேசுறது கேட்குமே. இன்னொரு டைம் கேட்டாலும் ட்ரைவ் பண்ணுற டென்ஷனில் கத்திடுவாங்களான்னு சொல்லி மோஸ்ட்லி கேட்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி அப்பா தான் ஏதாவது சொல்லுவாங்க. பசங்களுக்கு பயமாக இருக்கும் இன்னொரு டைம் கேட்கறதுக்கு, அதனால விட்டுருவாங்க. பாதி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, பாதி புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் அதை செய்யலைனாலே வீட்டில் போய் கேட்பாங்க, எதுக்கு செய்யலைன்னு, புரிஞ்சால் தானே செய்யறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். வந்துட்டு டின்னர் சாப்பிட்டோம். டின்னர் வந்து தோசை, சட்னி, சாம்பார், அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே கோலம். சரி இன்றைக்கி ரங்கோலியே போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி எனக்கு எப்படி அன்றைக்கி தோணுதோ அதை பொறுத்து தான் நான் கோலம் போடுறது. எல்லாமே செக்குடு போட்டு அதுக்கப்புறம் நல்லா பர்பிள் போட்டிருப்பேன். அது தெரியும்னு நினைக்கிறேன். இதில் அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரங்கோலினா ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது, நான் போட்டுடுறேன். பட் இந்த கம்பி கோலம் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது போடுறதுக்குமே எனக்கு வரல. இனிமேல் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெய்லி கோலம்லாம் போட்டுட்டு அதுங்களை காட்டிகிட்ருக்கேன். இதுவுமே நான் இதில் பார்த்து தான் போட்டேன், ஆன்லைனில் பார்த்து தான் போட்டேன். நல்லா தான் இருந்தது, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரங்கோலி போட சொன்னால் ஓரளவுக்கு நான் போட்டுடுறேன். இப்போ தான் கற்றுக்கிட்டேன் அதுவுமே. பட் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது நான் போடுறத பார்க்குறதுக்கு. பட் இந்த புள்ளிக்கோலம் தான் ரொம்ப பேடாக இருக்குது. மேலே இருக்கிறத விட கீழே இருக்கிற ரங்கோலி நல்லா இருக்குல்ல. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நான் பண்ணுறேன்.